வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது, அதாவது கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிலே துவங்கியது. இதனால் பல்வேறு அணைகளிலும் நீர்நிலைகளிலுமே தண்ணீர் என்பது நிரம்பி வழிகிறது. பல்வேறு அணைகள் நீர் நிரம்பி உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு அணைகள் நிரம்பி இருப்பதால் நீர் வரத்து என்பது பல ஆறுகளுக்கும் அதிகமாக இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாக இருக்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் மானாவாரியாக பயிர் செய்யப்பட்ட கதிர்கள், பாசனம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இன்னொரு பக்கத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன, பெரிய பெரிய மலை சிகரங்கள், மலைப்பாதைகள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் காட்டாற்றில் ஏற்பட்ட ஒரு வெள்ளம் காரணமாக 10 பேர் பாதிக்கப்பட்டார்கள். 10 பேர் அடித்து செல்லப்பட்டார்கள். அவர்களை ஹெலிகாப்டர் உதவியோடு தமிழக அரசு மீட்டதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். இப்படி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டு வருகிறது. வெள்ள நிவாரண பணிகளிலையும் சரி, மீட்பு பணிகளிலையும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலும் சரி தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் கூட மலைப்பாதைகள், மலை சிகரங்கள் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வருவதும், ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவமழை பெய்யும் பொழுதெல்லாம் இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு வருவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு தீர்வே கிடையாதா? உண்மையில் இதை தடுக்க முடியாதா? இதை மலை சிகரங்கள்ல வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த நிலச்சரிவு என்பது உண்மையில் இதை தடுக்க முடியாத ஒரு விஷயம் தானா? இதற்கு தீர்வு என்ன? இது பற்றி தான் உள்ளதுள்ளபடியில் பேச இருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை முதல் உங்களுக்காக. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் அணைகள் நிரம்பி வழிகின்றன. தென்பெண்ணை உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. 6 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான அணைகள் தங்கள் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரிகள், குளங்கள் என தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருகின்றன. நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மானாவாரி பயிர்கள் நாசம், மண் சரிவு, பாலங்கள், வீடுகள் சேதம் என பாதிப்புகளுக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த ஆண்டு இதுவரை 204.5 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இயல்பாக பெறும் மழை அளவான 151 மில்லிமீட்டருடன் ஒப்பிடும்போது 35 விழுக்காடு அதிகம். தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களில் 28 மாவட்டங்களில் கூடுதலாக மழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக மின்சாரம் தாக்கியும், இடி மற்றும் மின்னல் தாக்கியும், சுவர் இடிந்து விழுந்தும், வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டும் இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆடு, மாடுகள் என 108 கால்நடைகள் பலியாகியுள்ளன. 250 குடிசை வீடுகள் முழுமையாகவும் 623 குடிசை வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் ஊட்டி, கூடலூர், கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் மீட்பு பணிகளையும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 21ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அமைச்சரவை ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் தொடர்கதையாகி வரும் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என்ன? இந்த பாதிப்புகளை தடுக்க வழி என்ன? இந்த அக்டோபர் 18 தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தொடங்கிய அந்த நாளிலிருந்து இன்று வரை 30 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த தொடர்மழையின் காரணமாக, நிலச்சரிவின் காரணமாக, வெள்ளப்பெருக்கின் காரணமாக, வீடுகளில் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக இது பல்வேறு பிரச்சனைகளை இந்த வடகிழக்கு பருவமழை என்பதை ஏற்படுத்தி இருக்கிறது. மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் இது போன்ற சிக்கல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிரதான பிரச்சனையே நிலச்சரிவு தான், அவங்களுடைய மண் சரிவு தான், அவங்களுடைய வீடுகள் இழக்கப்படக்கூடிய இந்த அவல நிலையெல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு சென்னை மாநகராட்சியில் பேரிடர் மேலாண்மை சார்ந்து குறிப்பிடத்தகுந்த பணியாற்றியவரும் சமூக ஆர்வலருமான திரு என் மாதவன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். அதே போல களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் இணைய காத்திருக்கிறார்கள். அதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய சிறிய புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா
திண்டுக்கல், நீலகிரி போன்ற மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு, தேனி போன்ற மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள்ல 28 மாவட்டங்களில் வழக்கத்திற்கு அதிகமாக மழைப்பொழிவு இருந்தது. இதற்கு மிகப்பெரிய காரணமாகவே சொல்லப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சூழல் என்பது நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற காரணத்தினால நிலச்சரிவு ஏற்படும். நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சூழல்ல தொடர் மழையும் எரிமலை வெடிப்பும் கூட காரணமாக சொல்லப்படுகிறது. இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா மோசமான நில அமைப்புகள், பலமான மழை மற்றும் சரியான வடிகால் வசதி இல்லாதது. குறிப்பிடத்தகுந்த பாயிண்ட், சரியான வடிகால் வசதி இல்லாதது, சீரற்ற நில பயன்பாடு, மக்கள் அதிகமாக மலைப்பகுதிகளில் குடியேறுவது, நிலச்சரிவை தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தா அதிகமான சரிவுள்ள இடங்கள்ல அடுக்கு தளம் ஏற்படுத்துவது. இது கூடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியும். அடுக்கு தளங்கள்ல கேரளா போன்ற மாநிலங்கள்ல கூட பெரிய அளவுல, மூணார் போன்ற இடங்கள்ல கூட நம்ம பார்க்க முடிகிறது. அடுக்கு தளம் ஏற்படுத்தி குடியிருப்பு பகுதிகள் இருக்கும். வறட்சி காலங்களில் பணப்பயிர்கள் சாகுபடி செய்வது, அனைத்து பகுதியிலும் சரிவிற்கு குறுக்கே மேற்புற வடிகால் ஏற்படுத்துவது, குறிப்பா அந்த நிலச்சரிவுக்கு, மண் சரிவுக்கு நாம் மரங்களை நடுவது என்பது நம்ம சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடங்கள்ல இருந்து படித்து வருகிறோம். அதை பற்றி விரிவாக பேசலாம். திரு மாதவன், உங்ககிட்ட கேட்கிறேன். நிலச்சரிவு என்பது ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் இது தொடர்கதையாக இருக்கிறது. இதுல இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லையா? இல்ல, பொதுவா நிலச்சரிவுக்கு நீங்களே நிறைய காரணம் சொல்றீங்க. நிலநடுக்கமும் மழையும் தான் காரணம். கிட்டத்தட்ட இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா 15% லேண்ட் மாஸ் நிலச்சரிவுக்கு ஒவ்வொரு வருஷமும் உள்ளாகுது. அது நீங்க குறிப்பிட்ட மாதிரி பொதுவாக வந்து மழை காலங்களில், இந்த மான்சூன் சமயத்தில் நிறைய நீர்பிடிப்பு, நீர்வழி ஆதாரங்கள் ஆக்கிரமிக்கிறதுனால ஏற்படுகின்ற நீர்பிடிப்பு, அதாவது நீர் போறதுக்கு வழி கிடையாது. ஆக்கிரமிப்புகள், அந்த மாதிரி கட்டுமான பணிகள், மேம்பாட்டு வசதிகள், அதிகமான விவசாய பணிகள், இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வழித்தடங்கள் நிறைய ஆக்கிரமிச்சிடறாங்க. அதனால நீர்பிடிப்பு அதிகமாகுது. நீர்பிடிப்பு அதிகமாகறச்ச அது கூட இருக்கிற மாஸ், அதாவது வெயிட் அதிகமாக போறச்ச அந்த மண் இயற்கையா அதோட தன்மையை இழந்து அதனால நிலச்சரிவு ஏற்படுது. இதுக்கு வந்து 2 விதமா அந்த பிரச்சனை அணுகலாம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ டிசாஸ்டர், அதாவது முன் எச்சரிக்கை நடவடிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா லேண்ட் யூஸ் மேப் நிறைய பண்ணிருக்கோம். ஜிஐஎஸ் மூலமா நிறைய லேண்ட் யூஸ் மேப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேண்ட் யூஸ் மேப்பை வச்சுட்டு நில பயன்பாட்டை, அதற்கு உண்டான பயன்பாட்டை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளணும். அது பண்ணாதான் இந்த நிலச்சரிவுன்றது எதிர்காலத்தில் பெரிய அளவு வராம தடுக்கலாம். அதுதான் மெயின் காரணமே வந்து நம்ம நிலப்பயன்பாடு தான் ஒரு மலைப்பாங்கான இடங்கள்ல வந்து முக்கியமான காரணியா இருக்குது. அதை தாண்டி வந்து அதாவது ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் லேண்ட், நம்ம நிலத்தை வந்து என்னென்ன வகையான இதுக்கு பயன்படுத்துறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம், ஏன்னா தவிர்க்க முடியாது. விவசாயமாகட்டும், கட்டுமான பணிகளாகட்டும், ஒரு சாலை வசதிகளாகட்டும், எதையுமே தவிர்க்க முடியாது. அதை வந்து சரியான முறையில் அதை பயன்படுத்தினோம் என்றால் இந்த மாதிரி நிலச்சரிவை இது பண்ணலாம். 2வது ஆக்கிரமிப்பு, எந்த வகையிலும் ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க கூடாது. நீர்வழி தடங்களை சரியான முறையில் பாதுகாக்கணும். அதுக்குண்டான நீர்வழி போக்கு, அதுக்குண்டான ட்ரெயின், அதுக்குண்டான அந்த ரிவர்ட்மெண்ட் வால்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பாதுகாத்து வந்தோம்னா நீரை சரியான முறையில் வெளியேற்றுவதற்கு அதை சரியா நம்ம செஞ்சனாலே இந்த நிலச்சரிவு என்பதை தவிர்க்கலாம். இல்ல, மலை பிரதேசங்கள்ல குடியிருப்புகள் அதிகமானதும் இதற்கு ஒரு காரணமா சொல்றாங்க. மலை பிரதேசங்கள்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு ஏன் குடியிருப்பு இந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும்? ஏன்னா பூர்வகுடி மக்கள் இருந்த வரைக்கும், பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இல்லை. அவங்க காடுகளில் வாழ்ந்தாங்க. பின்னர் இந்த பொதுமக்கள் போய் குடியேற ஆரம்பித்த பொழுதுதான், அதன் பின்னர் தான், இந்த குடியேற்றங்கள் ஏற்பட்ட பிறகுதான் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. இதை தடுப்பதற்கு என்ன வழி? அதான் சொன்னேன் இல்லையா, ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் லேண்ட். அதாவது இந்த மாதிரி பிரதேசங்கள் சுற்றுலாவுக்காக பயன்படுத்துறோம். அதை தாண்டி இப்ப பணப்பயிர்கள், காஃபி, டீ, அந்த மாதிரி பயிர்கள் இது பண்றோம். விவசாயத்துக்காக பயன்படுத்துறோம். விவசாயம், சுற்றுலா அப்படின்னு ஒவ்வொன்னா அங்க போறச்சு. அதை தாண்டி அங்க உள்ள மக்களுடைய குடியேற்றத்தை வந்து தவிர்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த ஊட்டியும் அன்னைக்கு இருந்த கொடைக்கானலும் வேற. இன்னைக்கு அங்க இருக்கிற கட்டுமான பணிகளை போய் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல நடந்த கட்டுமான பணிகளை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ இந்த கட்டுமான பணிகள், இந்த மாதிரி மேம்பாட்டு வசதிகள் பெருக பெருக அதை சார்ந்து குடியேறுகின்ற மக்களையும் நம்ம தவிர்க்க முடியாது. குடியேற்றங்களை தடுக்க முடியாது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஈரோட்டிலிருந்து நமது செய்தியாளர் மக்பூல் அகமது இணைகிறார். ஈரோட்டிலே என்ன நிலைமை? மக்பூல் அகமது, நீங்க விரிவா பதிவு செய்யலாம்.
மக்புல் அஹமதிடம் மீண்டும் இணையலாம். திரு மாதவன், உங்ககிட்டே நான் கேட்கிறேன், இப்போ இந்த குடியேற்றங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மலை பிரதேசங்கள்ல இந்த அளவுக்கு தான் மக்கள் குடியேற வேண்டும் அப்படின்னு ஏதாவது எண்ணிக்கை அல்லது ஒரு கட்டுப்பாடை நம்மால் விதிக்க முடியுமா? அது அரசு தான் முடிவு பண்ணும். ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் குடியேற்றம் வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சா எதிர்மறையான விளைவுகள்லாம் ஏற்படும். ஒரு மணிலா போன்ற ஒரு நகரத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், மணிலா வச்சு தான் நான் கேட்கிறேன். அங்க வந்து காரோட பாப்புலேஷன் அதிகமா மக்கள் தொகை காரோட பாப்புலேஷன் அதிகமா போனோடனே காரை வந்து அதாவது ஆட் நம்பர்லாம் ஒரு நாளைக்கு வரலாம், ஈவன் நம்பர்லாம் ஒரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் தி இயர் பாத்தீங்கன்னா 2 வகையான காரம் அதிகமா சேல் ஆயிருச்சு. ஸோ மக்களுடைய குடியேற்றத்தை தவிர்க்கிறத வந்து வேற விதமா பிளான் பண்ணலாமே தவிர குடியேற்றத்தை தடுத்தோம்னா அதுக்கு எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்படும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாம இத்தனை ஆண்டு காலம் அரசு மெத்தன போக்குல இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல, இப்போ மலை பிரதேசங்கள்ல அதிக அளவிலான குடியேற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். டி எஸ்டேட்ல வேலை பார்க்கறதுக்கும் இன்னும் பிற வேலைகளுக்காக இதற்கான கட்டுமானத்தை அல்லது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெகுலரைஸ் பண்ணணும். அதுக்காக லேண்ட் யூஸ் மேப் இது பண்ணிட்டு அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். அதை தாண்டி அரசாங்கம் வந்து அதுல போயிட்டு அதை தடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி நம்ம வந்து வரையறுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைச்சு கொண்டு வரலாம். அதை தாண்டி இது இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான என்போர்ஸ்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணலாம். என்போர்ஸ்மெண்ட் கரெக்டா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் எந்த இதையும் சொல்ல முடியும். என்போர்ஸ்மெண்ட் முக்கியம். கட்டுமான பணிகளாகட்டும், மேம்பாட்டு வசதிகளாகட்டும், விவசாய நிலங்களை வந்து அதிகப்படுத்துறதாகட்டும், காட்டு அடிக்கிறதாகட்டும், எதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வரையறைக்குள்ள உட்பட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா நிச்சயம் வந்து இந்த மாதிரியான நிலச்சரிவு இந்த மாதிரியான இந்த பாயிண்டோட நான் நேரத்தில் நினைக்கிறேன். அதாவது இந்த என்போர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, வைல்ட் லைஃப் ஆக்ட் படி இந்தந்த இடங்கள்ல இவ்வளவு குடியேற்றம் இருக்க வேண்டும், இந்தந்த இடங்களுக்கு மேல மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாது என்பது நம்ம சட்டமாகவே இருக்கிறது. அதையெல்லாம் உண்மையாகவே ஃபாலோ பண்றாங்களா? அரசு உண்மையில் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறதா என்பதை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. ஈரோட்டில் இருக்கும் செய்தியாளர் மக்புல் அஹமத் மீண்டும் இணைகிறார். மக்புல் அஹமத், ஈரோட்டில இந்த மண் சரிவால் நிலச்சரிவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க. மக்பூர். வணக்கம் ஹரி. ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், திம்பம், தாளவாடி, கடம்பூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும்பள்ளம் அணை, குண்டேரி பள்ளம் அணை, வரட்டுப்பள்ளம் அணை, கொடிவேரி அணை உட்பட பல்வேறு அணைகள் நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல பெரும்பள்ளம் அணையானது தனது முழு கொள்ளளவான 31 அடியை எட்டியுள்ளது. குண்டேரி பள்ளம் அணையானது 42 அடியை எட்டியுள்ளது. வரட்டுப்பள்ளம் அணையானது 30 அடியை எட்டி உபரி நீர் வெளியேற்றும் பணியில வந்து பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இதனை அடுத்து கொங்கர்பாளையம், வாணிப்புத்தூர், களியங்காடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் செல்லும் மலைப்பாதையில பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து மல்லியம்மன் கோயில் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை வந்து தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிருக்கு. இதனால மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல 2 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சாலைகளை சீரமைக்கும் பணி வந்து தற்போது நடந்துட்டு இருக்கு. இதனால பல மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து நம்ம வரதபாளையத்தில் வந்து தரைப்பாலம் உடைந்து சத்தியமங்கலத்திலிருந்து புளியங்கொம்பை, பெரியகுளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலையில துண்டிப்பு ஏற்பட்டதுல அதனை சரி செய்யும் பணியிலையும் வருவாய்த்துறை வந்து தற்போது ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால சரி செய்யும் பணியில வந்து தாமதமான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இதே போல வந்து அத்தானி செல்லும் முக்கிய சாலையில அத்தியப்ப கவுண்டன் புதூர்ல வந்து தரைப்பாலமும் வெள்ளத்துல மூழ்கி தண்ணீர் வந்து கரை புடந்து ஓடிட்டு இருக்கு. இதனால வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த கீரிப்பள்ளம் ஓடையில தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி பல இடங்கள்ல வந்து குப்பைகள்ல அதாவது அந்த தண்ணி போகக்கூடிய பாதை வந்து அடைப்பு ஏற்பட்டு கோபி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களை எல்லாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இது குறித்து நம்மிடையே வந்து பேசுறதுக்காக இந்த சத்தியமங்கலத்தை சேர்ந்த விவசாயி வந்து சுப்பிரமணியம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, வந்து உங்களுக்கு இந்த ஈரோடு மாவட்டத்துல முக்கியமா சத்தியமங்கலம் கோபி தாலுகாக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து இது குறித்து நீங்க பதிவு பண்ணுங்க. இல்ல, அது என்னன்னாங்க,
உங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி பேரிடர் மழையினால வர்ற விவகாரத்தினால அரசு மெத்தனத்தினுடைய காரணம் தான் இந்த மாதிரி அழிவுகள் வர காரணம். அவங்க ஏற்கனவே இப்ப எதிர்காலத்தை நோக்கி முன்னாலேயே வந்து அரசு குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி இந்த வாய்க்கால் பகுதியெல்லாம் தூர்வாரி அந்த இது படைப்பாளம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க முன்கூட்டியே யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அழிவுகள்லாம் வந்திருக்காங்க. இந்த மழை வந்து எதிர்பாராத மழை, இது மாதிரி மழை பெய்யணும் யாரும் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த மழை எதிர்பார்த்து ஏற்கனவே அரசு வந்து இப்படி மழை வரும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாவே அவங்க யோசிச்சிருக்காங்க. யோசிச்சா அதுக்கு உண்டான குழலாம் அமைச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது இன்னும் மெத்தனமா செயல்படும். இந்த குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி வச்சிருந்தாங்கன்னாக்கு இன்னைக்கு இந்த மழை நீர் போய் கடல்ல வீணா கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வந்து ஸ்டாக் ஆயிருந்து நாளைக்கு விவசாயிகளுக்கு வந்து நிலத்தடி நீர் நல்லா இருந்திருக்கு, விவசாயம் பாதிக்காது இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் மெத்தன போக்கு தான் காரணம், அரசனுடைய காரணம். ஐயா வந்து அதாவது இந்த குளம் குட்டைகள் தூர்வாரப்படாதனால இந்த பகுதிகளில் வந்து மெத்தன போக்கே காட்டியிருக்காங்கன்னு தெரிவிக்கிறாரு. நன்றி திரு மக்புல் அமல், இணைப்பிலே இருங்க. இது எதிர்பாராத மழை அல்ல, பருவமழை, ஆண்டுதோறும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை. இது எதிர்பாராத மழை அல்ல, அரசு உண்மையில் மெத்தன போக்கில் இருந்திருக்கிறது என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ஒன்று திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி காட்டுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேதம்னால, அந்த பிரச்சனையினால 10 பேர் அடித்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களை தமிழக அரசினுடைய துரித நடவடிக்கையின் காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக அந்த 10 பேரும் மீட்கப்பட்டார்கள், உயிரோடு மீட்கப்பட்டார்கள். அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை என்ன, நமது செய்தியாளர் சரவணன் பதிவு செய்கிறார். அதோடு திண்டுக்கல் மாவட்ட மக்களும் பேசியிருக்கிறார்கள், கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 20ஆம் தேதி முதல் வந்து வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் பெய்த கனமழையில் நள்ளிரவில் வந்து வத்தலகுண்டுவிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் வந்து 8 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு மண் ரோடு முழுவதும் அடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 60 முதல் 100 அடி ஆழத்திற்கு சாலை முழுவதுமாக அடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் நெடுஞ்சாலைத்துறையினர், பொதுப்பணித்துறையினர் மற்றும் சாலை பணியாளர்கள் இந்த பகுதியில் வந்து சீரமைப்பு பணிகளில் நேற்று ஈடுபட்டாங்க. இதனிடையே வந்து நேற்று பெய்த திடீர்னு வந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக டம்டம் பாறைக்கு சற்று கீழே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு பகுதியில் பட்டறைப்பாறை என்ற பகுதியில் வந்து திடீரென இன்று அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு முழுவதுமாக ரோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்டதன் காரணமாக வந்து ஏற்கனவே மீட்பு பணி செய்த இடத்திற்கு செல்ல முடியாமல் அதிகாரிகள் மற்றும் வந்து பணியாளர்கள் தற்பொழுது இன்று ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பக்லைன் இயந்திரங்கள் மற்றும் வந்து மிகப்பெரிய கனரக வாகன இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வந்து 700க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்யும் பணிகளை வந்து மேற்பார்வையிட்டு வராங்க. இதனிடையே இன்று காலை வந்து 5 மணி முதல் 8 மணி வரை வந்து திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதியில் வந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக திண்டுக்கல் பழனி பகுதியில் வந்து காற்றாற்று வெள்ளம் மற்றும் வந்து ஆறுகளில் பலத்த வெள்ளமானது ஏற்பட்டது. இதையடுத்து வந்து பாலாறு பெருந்தாடு அணையின் நீர் கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து அங்கிருந்து உபரி நீர் வந்து சுமார் 7000 கன அடி வீதம் வந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பழனி பகுதியில் இருக்கக்கூடிய சண்முக நதி அணையில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக சண்முக நதி பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேறு இடத்திற்கு குடிபெறுமாறும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் வந்து வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து தற்பொழுது இந்த பிரதான சாலை துண்டிக்கப்பட்டதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வரக்கூடியவர்களும் கொடைக்கானலிலிருந்து வெளியில் செல்பவர்களும் தாண்டிக்குடி மற்றும் வந்து பழனி மார்க்கமாக இருவழி பாதைகளை பயன்படுத்துகின்றனர். அந்த பாதைகளிலும் தற்பொழுது தாண்டிக்குடி பகுதி வழியாக செல்லும் பாதையில் தற்பொழுது மேலும் வந்து பல மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து தடை செய்ததாக தகவல் தெரிகிறது. மேலும் வந்து தொடர் மழை காரணமாக அந்த பகுதியும் துண்டிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதை விடுத்தால் பழனி மார்க்கமாக செல்லும் ஒரு வழி பாதை மட்டுமே இருக்கிறது. அந்த பாதையிலும் ஒரு சில இடங்களில் லேசான நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் வந்து இதுபோன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வந்து கொடைக்கானலில் விளையக்கூடிய மலைப்பயிர்கள், மலை காய்கறிகள் வந்து விவசாயிகள் வந்து எடுத்து சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் அப்படியே காடுகளில் கிடக்கின்றன. அவையெல்லாம்
அழுகிவிட்டது. முக்கியமாக கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் வந்து மிகவும் சேதமடைந்துள்ளதாக தெரிகின்றது. மாவட்ட நிர்வாகம், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் வேகமாக இந்த பணிகளை செய்து வருகிறோம். மழை எங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் விரைவில் நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் வண்ணம் சாலை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவோம். அதுவரை நாங்கள் மீட்பு பணியை முழுவீச்சில் செய்து வருகிறோம். காமக்காவட்டி கொடைக்கானல் அடிவாரம் எங்க ஊரு. எங்க வீட்டுக்காரர் வந்து மீன் வியாபாரத்துக்கு போவாரு. மீன் வியாபாரத்துக்கு போறதுனால இந்த மழை சரிவுனால மீன் வியாபாரத்துக்கு போக முடியல. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கூலத்தூருக்கு வேலைக்கு போனோம், தேனி மாவட்டத்துல இருந்து. அங்க வந்து மழை, பயங்கரமான மழை, நைட்டு விடிய விடிய மழை. நாங்க விடிஞ்சு எங்கிட்டு தான் போகணும்னு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம தாண்டி கல்லு மண்ணும் உருண்டு வறந்துகிட்டு இருக்கு தண்ணியோட. என்னதான் தப்பிக்கிறதுட்டு நாங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கோம். கஞ்சியும் இல்லாம தண்ணி இல்லாம கிறங்கி கிருத்து போய் வர்றோம். நாங்க தொழிலே இதான் எங்களுக்கு தொழில். ஊரை விட்டு ஊர் போய்த்தான் நாங்க பிழைக்கிறோம். இப்போ மழை காரணத்தினால நாட்டுல மழை இல்லாதனால நாங்க மலைக்கு போனோம். மலையில இருந்து மழை பெஞ்சு எங்கனால தப்பிக்க முடியாம தவிச்சு நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு வந்து கொடைக்கானல் டு வத்தலக்குண்டு வந்து கேபிள் OFC கனெக்ஷன் இருக்கு. அதுலதான் எல்லா சிஸ்டமே ஒர்க் பண்ணுது. என்டையர் கொடைக்கானலே வந்து எங்களுடைய BSNL நெட்வொர்க்ல தான் இருக்கு. அது வந்து இப்ப இந்த இடைப்பட்ட டம்டம்பாறையில இருந்து கீழே வரைக்கும் உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால எங்க கேபிள்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதை வார் ஃபுட்ல எங்களுடைய திண்டுக்கல் தேனி டீம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். கம்யூனிகேஷன்ஸ் வந்து மாற்று வழியில கொடுக்கறதுக்காக நாங்க வந்து மைக்ரோவேலிங்ல வந்து த்ரூ பண்ணி இப்ப வந்து கொடைக்கானல் வந்து இதுல கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல வச்சிருக்கிறோம். இன்னும் பிராட்பேண்ட் மற்ற செல் சைஸ் எல்லாத்தையும் அப் பண்றதுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வார் ஃபுட்ல இங்க எல்லாமே எங்க ஸ்டாஃப் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. BSNL வந்து மக்களுடைய சேவையில வந்து BSNL வந்து எந்த நிலைத்து நிற்கும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து எவ்வளவு சீக்கிரம் ரெஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெஸ்டோர் பண்ணி கம்யூனிகேஷனை த்ரூ பண்றதுக்கு எங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்போட GM ஸ்ரீ பாலச்சந்திரனுடைய அறிவுறுத்தலின்படியும் VK சாரதா துணை பொது மேலாளர் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியும் நாங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் ரெஸ்டோர் பண்ணிடுவோம். மக்களுக்காக ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். இங்க ஒரு சுமார் கொடைக்கானல்ல இருந்து ஒரு டம்டம்பாறைன்ற இடத்துல 6 கிலோமீட்டர் முன்னாடி இடத்துல நிக்கிறோம். ஒரு சுமார் ஒரு 10 இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாறை உருண்டு ஒருத்தர் இறந்தாரு. ஆனா அது வந்து பெரிய விஷயமா இல்ல. இப்ப வந்து அதிகப்படியான நிலச்சரிவா இருக்கு. கொடைக்கானல்ல வந்து ஒரு பால் கூட கிடைக்கல, ஒரு டெலிபோன் இது எல்லாமே தடைபட்டு இருக்கு. இது நீடிச்சுனாக்க கொடைக்கானல்ல பணத்தட்டுப்பாடு, பால் தட்டுப்பாடு, கேஸ், அனைத்து விதமாக எல்லாம் தட்டுப்பாடாகும். அதிகமாக திண்டுக்கல் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திரு மாதவன், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த மாதிரியான ஒரு வடகிழக்கு பருவமழை வருகிறது அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் நமக்கு இருக்கிறது. இப்போ கடந்த 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை அளவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. என்றாலும் கூட ஒரு மான்சூன் வரப்போகிறது என்று நமக்கு தெரிந்திருந்த போது நம்முடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படியாக இருந்திருக்க வேண்டும்? இல்ல, பொதுவா வந்து நம்ம கிட்ட உள்ள மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி DM பிளான் சொல்லுவோம். நாங்க அந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் நம்ம கிட்ட கிடையாது. ஒவ்வொரு தடையும் மழை வரும், ஒவ்வொரு தடையும் மழையோட குவாண்டம் முன்ன பின்ன இருக்கும், அதோட இழப்புகளோ இல்லைன்னா அதோடைய தாக்கமோ முன்ன பின்ன இருக்கும். ஆனா அது குறித்த ஒரு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரெக்கார்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரு, நாளைக்கு அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. இவர் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு தெரியாது. சோ நம்ம கிட்ட ஒரு செயல் திட்டம் கிடையாது. DM பிளான் சொல்லிட்டு ஒரு பெர்மனண்டா ஒரு பிளான் கிடையாது. இப்போ மௌலிவாக்கம் இன்சிடென்ட் நடந்துச்சு. அங்க ஒரு எல்லா சேவை துறைகளோடும் சேர்ந்து, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம், எல்லா சேவை துறைகளோடும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த திட்டம், மழைன்னு இல்ல, மழை, வெள்ளம், ஃபயர், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், எர்த்குவேக், இதுக்குன்னு சேர்ந்து நம்ம கிட்ட ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கிடையாது. இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம யாராருக்கு என்னென்ன வகையான என்னென்ன பொருட்கள் அளிக்கப்பட வேண்டும், யாராரு என்னென்ன செயல்களை மேற்கொள்ள வேண்டும், ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் இருக்கு, NDRF சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மேலாண்மை அரக்கோணத்தில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேறுபட்ட பல சேவைத்துறைகள் இருக்கின்றன. அவரவர்களுக்கு என்று தனித்தனியான பொறுப்புகளும் அளிக்கப்பட்டுள்ளன. பட் சேர்ந்து இயங்குவது எப்படி, இம்மாதிரியான இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி செய்யணும்,
அதாவது 2 விதமான பிளான் வேணும் நமக்கு. ஒன்னு வந்து ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், 2 தான் முக்கியம். டிசாஸ்டர் அப்ப எல்லாமே வந்து செய்தான் போறாங்க. ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்றது இம்மாதிரியான காலகட்டங்களில் மழை வரதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செக் பண்ணணும். இப்ப நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிலச்சரிவுல அந்த இடங்கள்ல உள்ள நீர்வழி பாதைகள்லாம் கரெக்டா பராமரிக்கப்பட்டிருக்கா, சரியான டிரைன் வசதி இருக்கா, கட்டிடங்கள் சரியான நிலைமையில இருக்கா, மண் சரிவு எங்கெங்க ஏற்படும், அங்க கிரவுட்டிங் பண்றதுக்கோ இல்ல வேற என்ன தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலாம், எத்தனை முதியோர்கள் இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அந்த எந்த இடங்கள்லாம் அதிகமா வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அங்க உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்கள். ஒரு மழை அதிகமா பெய்யுது, ஏன்னா மழை பெய்யுச்சு நைட்டு 12 மணிக்கு பெய்யும், 2 மணி நேரம் கண்டினியூஸா மழை பெஞ்சாலே 2 மணி நேரம் பெய்யுற மழை அதிகமான பேர் இன்டென்சிட்டியா இருந்துச்சு சொன்னா 24 மணி நேரம் பெய்யக்கூடிய அதே மழையை விட தாக்கம் அதிகமா இருக்கும் இல்லீங்களா? சோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை, முன்னேற்பு நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வழிமுறைகள் நமக்கு முன்னாடியே இருக்கணும். அந்த வழிமுறைகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு டிசாஸ்டர் அப்ப என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெளிவான ஒரு வழி இருக்கும். அதை தாண்டி டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம் என்னென்ன, அதுல என்னென்ன நம்ம செய்யணும், பிற்காலத்துல எதிர்காலத்துல என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு படிப்பினை அமையும். அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதுவும் நமக்கு முக்கியம். 2 விதமான செயல்பாடுகளை நம்ம செய்யணும். அதை பெரும்பாலும் நம்ம செய்யறதில்லை. ஏன்னா எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள கேட்டா எல்லாருமே வந்து அன்னைக்கு நேரத்துக்கு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட்ல எல்லாருமே வந்து செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா அதை தாண்டி அதை என்ன செஞ்சிருக்கோம், அது பிற்காலத்தில் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற வழிமுறைகளை நம்மளே அதை செஞ்சோம்னா இம்மாதிரியான நிலச்சரிவு போன்ற நிலச்சரிவு மட்டும் இல்ல, பொதுவா எந்த விதமான அது இன்னொரு கேள்வி வருகிறது இந்த இடத்துல. இப்போ நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம தேசிய அளவுல இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கிறது. இப்போ இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி மெக்கானிசம் எல்லாம் சரியான அளவுல எக்யூப்டாக இருக்கிறதா, அதாவது சரியான திறனோடு செயல்படுகிறதா இருக்கிறதா, நமக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதா? இல்ல, அதாவது சென்னை எடுத்துட்டீங்கன்னா அரக்கோணத்துல வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRF ஒன்று இருக்கு. அவங்க வந்து தேசிய பாதுகாப்பு இதுல வருவாங்க, நேஷனல் மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராங்க. அவங்க அப்பப்போ வந்து மார்க் ட்ரில்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் ரெகுலர் இன்டர்வல்ல தமிழ்நாட்டு சென்னையில மிச்ச மாவட்டங்கள் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மூலமா அவங்க வந்து அவங்களோட செயல்திறனை அப்பப்போ வந்து இது பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா NDRF பாத்தீங்கன்னா நியூக்ளியர் இதுல கூட அவங்க வந்து எக்யூப்டா இருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னா கூட அதை கூட மார்க் ட்ரில்ஸ் பற்றி நான் கேட்கல. வெளிநாடுகள்ல இருக்கிற அளவுக்கு இப்ப நீங்க கியோட்டோல எல்லாம் இருக்கிற அளவுக்கு இந்தியாவில அந்த அளவிற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கா டிசாஸ்டர் ரெக்கவரியில? இல்ல, டிசாஸ்டர் மீட்பு பணிகள்ல நிச்சயமா நம்ம வெல் எக்யூப்டு தான், அதுல எல்லாம் நோ டவுட். வி ஹவ் காட் இனஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயம் நம்ம வந்து வெல் எக்யூப்டு, அதுல எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. பொதுவா நம்ம கிட்ட உள்ள செயல்பாடு திறன் அப்படின்றது ஒருங்கிணைந்து செயல்படுற இது வந்து நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் நம்ம கிட்ட உள்ள மிகப்பெரியது. 2வது டிசாஸ்டர் ரெக்கவரி மெக்கானிசம். ரெக்கவரி மெக்கானிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார் வந்து 4 நாள வேலைக்கு போகலன்னு. அந்த 4 நாள வேலைக்கு போகல அப்படின்றது அவருக்கு பொருளாதார இழப்பு. அதுல இருந்து அவர் மீண்டு வருவதற்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா அது நம்ம பொதுவா வந்து படித்தவர்கள்ட்டயோ இல்லைன்னா ஒரு பண வசதி உள்ளவர்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு அந்த ரெக்கவரின்றது வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ வந்து இது 4 நாள் வேலை அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புயல், மிகப்பெரிய ஒரு மாதம் வேலை இழப்பு இல்ல பொருளாதார நஷ்டம். இப்ப கடலூர்ல பாத்தீங்கன்னா தானே புயல் அப்ப மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு நடந்துச்சு. அந்த இழப்புல இருந்து மீண்டு வருவது என்பது 25 வருஷம் 30 வருஷம் ஆகும்ன்றாங்க. ஏன்னா பெரிய அளவு மரங்கள் மற்றும் இதெல்லாம் சேதமடைஞ்சு. சோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அந்த ரீபவுண்ட் ரெசிலியன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிலியன்ஸ் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பொதுவா வந்து அந்த ரெசிலியன்ஸ் வந்து நம்ம அளவுக்கு மிச்ச ஜப்பான் மாதிரி ஒரு முன்னேறிய நாடுகள் அளவுக்கு இந்தியாவோ தமிழ்நாடோ இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பலதரப்பட்ட காரணங்கள், கல்வி மற்றும் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான காரணிகள். பொதுவா வந்து இப்ப தமிழ்நாடு அரசே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இப்ப மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த ரெக்கவரி மெக்கானிசத்தை அங்க ரீச் பண்றதுக்கே நமக்கு வந்து பலவித போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இப்ப காஷ்மீர்லயே பாத்தீங்கன்னா ஏர்லிஃப்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் செய்ய முடியுதே தவிர அதுல இருந்து வெளியில மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல வெளிநாடுகள் பற்றி விரிவாக பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அதற்கு முன்பாக இந்த பல்வேறு தரப்பட்ட இந்த சேவை நிறுவனங்கள் NDRF, SDRF போன்ற இந்த சேவை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு பிரச்சனை, இது பற்றி விரிவாக பேசலாம். தேனி மற்றும் ஊட்டி மாவட்டங்கள்ல ஊட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தேனி செய்தியாளர்களும் அந்த பொதுமக்களும் நம்மிடையே பேசியிருக்கிறார்கள், அதை கேட்கலாம்.
கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுல தேனி மாவட்டம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா மலைகளால் சூழ்ந்த ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற போடிமெட்டு சாலை, மேகமலை சாலை, அகமலை, கொடைக்கானல் சாலை போன்ற சாலைகள் மிகப்பெரிய அளவுல நிலச்சரிவுகளும் பாறைகள் உருண்டு ரோட்ல கிடக்கிறதுனால போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த போடிமெட்டு சாலை 2013 பிப்ரவரி மாசம் இந்த சாலையை அகலப்படுத்தும் பணி தொடங்கிச்சு. இந்த பணிக்காக வேண்டி 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த பணி நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த சாலை முறையான முறையில, சரியான முறையில இந்த சாலையை பணி செய்யப்படவில்லை. ஏன்னா இந்த பாறை இந்த போடிமெட்டு சாலையில் இருக்கிற இந்த பாறைகள் பூராமே பொக்கு பாறைகள். இதை முறையா இயந்திரத்தை கொண்டு அறுத்தெடுத்து இந்த ரோடு அகலப்படுத்திருக்கணும். அதை தவிர்த்து இங்க வெடி வச்சு வெடிச்சதுனால இந்த பாறைகள் எல்லாமே இந்த மழை காலத்துல மிகப்பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு. இதனால போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி மேகமலை கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட சாலை, அந்த 30 வருடத்திலிருந்து இதுவரைக்கும் சாலைகள் போடப்படல. இதுவும் பாத்தீங்கன்னா முற்றிலும் இந்த சாலைகள் எல்லாமே சேதமடைஞ்சு அங்கேயும் பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க மேகமலையில வசிக்கிற மேகமலை, கைவழி, இரவங்கலாறு, மணலாறு, மேல்மணலாறு போன்ற பகுதிகளில் வைக்கிற 6000 மக்கள் இந்த எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, சின்னமனூர், உத்தம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு எந்த தொடர்புமே இல்லாம அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. இதனால அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பள்ளிக்கூட மக்களும் அதே மாதிரி மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகளும் பெரும் அவதி விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த இதுல உத்தம்பாளையம், சின்னமனூர் பகுதியிலிருந்து மேகமலைக்கு செல்லக்கூடிய உணவுப் பொருட்களும் முற்றிலும் தடைப்பட்டிருக்கு. இதே மாதிரி கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய பாதைகளும் தடைப்பட்டிருக்கு. அதே போல அகமலைக்கு செல்லக்கூடிய பாதைகளும் தடைப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் தேனி இடங்கள்ல பல இடங்கள்ல இந்த வெள்ளம் புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 54 வீடு வரைக்கும் இடிஞ்சு போயிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம பெரியகுளம், தேனி, கம்பம், கூடலூர் போன்ற பகுதிகள் எல்லாத்திலுமே விளைநிலங்கள்ல எல்லாத்திலுமே இந்த மழைநீர் புகுந்ததுனால கரும்பு, வாழை, நெல் போன்ற பயிர்கள் எல்லாமே முற்றிலும் சேதமடைஞ்சு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பால்பட்டு போயிருக்கு. இந்த மழை இன்னும் தொடர்ந்து பெய்யும் அப்படிங்கறதுனால இங்க இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிய அச்சத்தோட இருக்காங்க. ஆனா இதுக்கான முறையான ஒரு பராமரிப்பு வேலைகளை இன்னும் மாவட்ட நிர்வாகம் தொடங்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த நிலச்சரிவுனால படிக்கிற பிள்ளைங்க படிப்புல இருந்து ஒரு தோட்ட தொழில ஒரு நாளைக்கு 120 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. அந்த 120 ரூபா சம்பளம் கம்பர் ரோடு சுத்தி வரணும்னா ஒரு டிக்கெட் 200 ரூபா வாங்குறாங்க. அது கொடுத்து படிக்க வைக்க முடியாத நிலைமையில பிள்ளைங்க, நிரம்பா பிள்ளைங்க அவங்களோட வீட்டுல முடங்கி கிடக்காங்க. அங்க இடுக்கி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுக்கு இந்த மெட்ரோடு மொத்தம் இந்த ஒரு 20 நாளா வண்டி போகவும் இல்ல. வாகனங்களும் இங்கிருந்து இப்ப போடி, தேனி இந்த சரௌண்டிங்ல ஒரு 15 கிராமத்துல இருந்து ஒரு 130 வண்டிக்கு மேல ஒரு வண்டிக்கு 12 பேர் 13 பேர் வச்சு அங்க மேல வேலை செய்யறாங்க. அது மொத்தம் பாதிச்சிருக்கு. அவங்களோட வேலை, அவங்களோட சம்பாத்தியம் எல்லாமே பாதிச்சிருக்கு. போடியிலிருந்து மூணார் செல்லக்கூடிய பாதை கடந்த 15 நாட்களாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 33 இடங்களில் பாறைகளும் பெரிய சேதத்தை உருவாக்கி தடுப்பு அறைகள் உள்பட, சுவர்கள் உள்பட அங்கே தூர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தீபாவளிக்கு வரக்கூடிய அந்த கேரள தமிழக மக்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை, வர்த்தகம் நடக்க முடியாத சூழ்நிலை, போடி நகரம் முழுமையாக ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இதுபோன்ற ஒரு பெரும் சூழ்நிலையை ஒவ்வொரு ஆண்டும் சந்தித்துக் கொண்டிருப்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக 15 நாட்களாக போடி மூணார் பாதை துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறது. தேனி, ஊட்டி போன்ற பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மலை கிராமங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு போக்குவரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இணைப்பு என்பதே கட்டா இருக்கு அப்படிங்கறதா நம்ம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. திரு மாதவன், இப்ப நீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி மெக்கானிசம் பத்தி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இல்ல, பொதுவா ஜப்பான் மாதிரி முன்னேறிய நாடுகள்லயே ரெக்கவரி சிஸ்டம்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், ஃபுகுஷிமால ஒரு பெரிய அளவுல ஒரு சுனாமி தாக்கத்துக்கு அப்புறம் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டே இதாச்சு. அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கே கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம். இன்னமும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ரெக்கவரி அப்படின்றது அங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. கழிவுகள் அகற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க உள்ள மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களே குலைந்து போன நிலையில் அதுல இருந்து மீண்டு வருவது என்பது காலம் பிடிக்கும் விஷயமாகும். அதனால
நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இம்மாதிரியான சூழல்களிலிருந்து வெளிவருவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். நிச்சயம் ஒரு மைக்ரோ கிரெடிட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அரசு உதவி பண்ணதான் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து பொதுமக்கள் வந்து ஒரு அவங்கள பாதிக்கிற விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, கட்டுமான பணிகள் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், போக்குவரத்து ஆகட்டும், மிச்ச சாலை சீரமைப்பு, இதெல்லாம் வந்து அரசாங்கம் உதவி பண்ணி தான் வெளில வர முடியும். அதுல இருந்து வெளியில மீண்டு வருவது என்பது மிக அதாவது காலம் நேரம் பிடிக்கக்கூடிய விஷயங்களாகும். அதுல இருந்து வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதுக்குன்னு ஒரு அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் நிறைய விஷயங்கள்ல செய்யணும். டிசாஸ்டர் பிளான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தாண்டி ஒரு இது டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரெக்கவரி பிளான் அவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னாக்கா தண்ணி தான் பெரிய பிரச்சனை, குடிக்கிறது தண்ணி கிடைக்கல. சோ என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்கும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து முன்னாடி இருக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சமயத்துல டக்குன்னு ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ண முடியும். சாப்பாடாகட்டும், தண்ணி ஆகட்டும், பால் ஆகட்டும், முக்கியமான அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணும். அதை தாண்டி இதை தாண்டி இந்த இவ்வளவு மழை பெஞ்சதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வெக்டார் கண்ட்ரோல். இந்த நல்ல தண்ணியில் தான் கொசு நிறைய வரும். சோ கொசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் என்ன பண்ணணும்ன்றது அரசாங்கம் தான் செய்ய முடியும். அதுக்கு உண்டான ஒரு பிளானை கைவசம் வச்சிருந்தாதான் நான் இந்த மாதிரியான எதிர்பாராத சூழல்கள்ல அரசாங்கம் வந்து மக்களுக்கு பண்ணணும். மக்கள் அதைத்தான் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் நிச்சயமாக அரசாங்கத்திடம் தான் எதிர்பார்க்க முடியும். அரசாங்கம் தான் இதை செய்ய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அரசாங்கம் கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் காலங்கள்ல உதவுவதற்காக ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உண்மையில் இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டுக்காக ஒதுக்கக்கூடிய இந்த பணம் என்பது அந்த அளவுக்கு பத்தாது. இப்போ 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கப்படுகிறது. இது பத்தாது அப்படிங்கறது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இது குறித்து நாங்களே வந்து ஒரு சென்னை மாநகராட்சி, அத பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கியோட்டோ யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு சென்னை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்டோம். ஆக்சுவலா ஒரு அவங்களுடைய ரிசர்ச் ப்ரோக்ராமோ ஒரு பார்ட்டா அதை செஞ்சோம். அது செய்யறச்ச இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது வந்து திடீர்னு ஒரு நாள்ல வந்து மொபிலைஸ் பண்றதை விட பொதுவா நலத்திட்டங்கள், அரசுக்கு என்று நலத்திட்டங்கள் இருக்கும். அந்த நலத்திட்டங்கள் மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை இந்த மாதிரியான இயற்கை இடர்பாடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் 1% 2% அந்த மாதிரி ஒதுக்கி, ஏன்னா திடீர்னு தேவையை சமாளிக்கிறத விட இம்மாதிரியான நலத்திட்டங்கள் மேற்கொள்ளும் போது, அதாவது மேம்பாட்டு திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு செய்யும் போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை வந்து இந்த இயற்கை இடர்பாடுகளை ஃபேஸ் பண்றதுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சஜஷன் சொன்னோம். அதை பொறுத்த வரைக்கும் நாங்க அதை கொடுக்கறச்ச குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தோம். பட் அது நிறைய ரிசர்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அளவுல பல்கலைக்கழகங்கள் தனியா ரிசர்ச் பண்றாங்க. அதாவது ஃபீல்ட்ல உள்ளவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இப்ப கார்பரேஷன் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதை ஒருங்கிணைச்சு இவங்க தனி லைன்ல இருப்பாங்க, இவங்க தனி லைன்ல இருப்பாங்க. ஆனா இதை ஒருங்கிணைச்சு ஒரு செயல் வடிவ திட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கியோட்டோ யூனிவர்சிட்டி வந்து இதை ஒரு ரிசர்ச்சை வந்து இன்ஸ்டிடியூஷன் பேஸா பண்ணாங்க. அவங்க அகாடமிக் சைடு மட்டும் பண்ணாம யூசர் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து இணைந்து அதை பண்ணாங்க. அதை பண்றச்சு இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தோம். ஆனா அது எந்த அளவுக்கு அரசு எடுத்துக்கிட்டு அதை செய்யறாங்க அப்படின்றது பேப்பர்ல தான் இருக்க தவிர இன்னொரு வந்து நடைமுறைக்கு வரல. ஈவன் குறைந்த அதாவது குறுகிய கால திட்டம்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் எல்லாம் நாங்க கொடுத்தோம். அதுவே கூட பேப்பர்ல தான் இருக்கு. இது வரைக்கும் எதுவும் எனக்கு தெரிஞ்ச எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு மாதவன். இப்போது ஈரோடு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் மக்பூலிடம் கேட்கலாம். திரு மக்பூல், நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது ஈரோடு மாவட்டத்தில்? சுருக்கமா பதிவு செய்யுங்க. திருமாதவன், உங்ககிட்ட மீண்டும் வரேன். இப்போ இந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள்ல அரசு இமீடியட்டா அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சு, இந்த மாதிரியான ஒரு அபாயம், வெள்ள அபாயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் போது அரசு உடனே செய்யக்கூடிய காரியங்கள்னு ஒண்ணு இருக்கும். அது பட்டியலிடுங்க. மீட்பு நடவடிக்கை தான் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம். அங்க உள்ள மக்களை வந்து வெள்ள பாதிப்புல இருக்க மக்களை மீட்டு எடுக்கிறது, அவங்களுக்கு தகுந்த அதாவது புகலிடம், அதாவது எங்க ரிலீஸ் சென்டர் இருக்கோ அங்க வந்து அவங்கள அனுப்புறது, வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கறது, கலெக்டர் மூலமா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை, இல்ல மழை பெய்யும் அது மூலமா ரேடியோ மூலமா மிச்ச மீடியா மூலமாவோ அவங்களுக்கு மக்களுக்கு அறிவுறுத்துறது, அண்ட் எங்க ரிலீஸ் சென்டர் இருக்கு பக்கத்துல, எங்க பாதுகாப்பான இடம் எங்க இருக்கு அங்க கொண்டு போறது,
அப்புறம் வயதான முதியவர்கள் இருந்தாங்களா அவங்களை எப்படி பாதுகாப்பு நடத்தி கொண்டு போறது, அதை தாண்டி வெள்ளம் புகுந்த இடங்களுக்கு வந்து அதை அகற்றுவதற்கு உண்டான பம்பு மிச்ச வசதிகள் ஏற்படுத்தி தருது, ஃபயர் சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு வந்து அங்கிருந்து தண்ணி இறைக்கிறது, அப்புறம் தாழ்வான பகுதியில் எதுன்னு பார்த்துட்டு அந்த தாழ்வான பகுதிகளில் வந்து அங்கிருந்து மக்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சாப்பாடு வசதி செய்யுது. இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைன்னா அரசோ செய்ய முடியும். உடனடியாக செய்யக்கூடியது அது மட்டும் தான். அதை தாண்டி அதுக்கப்புறம் செய்யறது எல்லாமே அதுக்கு அடுத்த பட்சம் தான். இப்போ ஆய்வுக் கூட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் தலைமையில நடந்து வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டங்கள் அடிப்படையில் இந்த ஆய்வுக் கூட்டங்களுடைய முடிவில் அவர்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள் என்பது இதற்கான ஒரு நிதியை ஒதுக்குவார்கள், நிவாரணம் என்பது ஒதுக்கப்படும். இந்த நிலச்சரிவு என்பதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எந்த அளவுக்கு கொடுக்கப்படும்? நிவாரணம் கொண்டு போலாமே, கொண்டு போதில் அது ஒன்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு வந்து அரசு இயந்திரத்துக்கு வந்து நிச்சயமா செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு உண்டான மேன் பவர் அண்ட் மிஷினரி தே காட். நிச்சயமா அவங்களால அரசு தான் அது வந்து நிவாரண பணியில உடனடியாக செய்யலாம். அதுல எல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு பாதுகாப்பு பணிகளையோ இல்லைன்னா மக்களை மீட்கிறதோ இல்லைன்னா நிலச்சரிவு பாதையில சீரமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உடனடியாக செய்ய முடியும். முதல்ல உயிர்களை காப்பாற்றுறது, மக்களை பாதுகாப்பு இடங்களுக்கு அனுப்புவது, அதை தாண்டி சாலை வசதிகளை மேம்படுத்துதல், இல்லைன்னா சாலை பணிகளை சீரமைத்து செய்தல், அந்த மாதிரி விஷயங்கள் உடனடியாக செய்யலாம். அரசாங்கம் எது அவசியமோ எது முக்கியமோ உடனடியாக செய்ய வேண்டியதோ அதை செய்ய முடியும். பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியகுளம் மாவட்டத்தினுடைய பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு லாசர் நம்மிடம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதை கேட்கலாம். அதுபோல மேகமலை ஏரியாவிலே தனியார் டி எஸ்டேட்டுக்கு சொந்தமான அந்த 47-48 ஏக்கர் நீள பாதை சின்னமனூரில் இருந்து அந்த மேகமலையினுடைய கடைசி பகுதி இரவங்கல்லார் வரை இருக்கக்கூடிய அந்த பாதை தனியாரிடம் இருந்தது. சமீபத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ரெவன்யூ வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து விட்டார்கள். வருவாய்த்துறையினர் அதை முழுமையாக மாற்றி ஹைவேஸிடம் ஒப்படைக்கவில்லை. இப்பொழுது 27 கிலோமீட்டரை தான் ஒப்படைத்திருக்கிறார்கள், மீதி பாதை ஒப்படைக்கவில்லை. ஆனால் 3 வருடத்திற்கு முன்பே அந்த பாதைகளை நிதி ஒதுக்கீடு செய்து போடுவது என்று அரசு ஏற்றுக்கொண்டு விட்டு இதுவரைக்கும் அதில் பழுதடைந்த சாலைகளை செப்பனிடுவதற்கு ஒரு 4 டிராக்டர் மண்ணு கூட அடிக்கப்படவில்லை. நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சம்பந்தப்பட்ட ஹைவேஸ் மக்கள் அங்கிருந்து வந்திருந்தார்கள். அந்த சாலையை எப்பொழுது போடுவது என்று சொன்னால் இதுவரை அதற்கான நிதி ஒதுக்கீடே செய்யப்படவில்லை. பாதி இடங்கள் ஹைவேஸிடம் இருக்கிறது, பாதி இடங்கள் இன்னும் ரெவன்யூவிடம் தான், வருவாய்த்துறையில் தான் இருக்கிறது. எனவே முழுமையாக அந்த நிலங்களை ஒப்படைத்து அது 100 கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படுவதனால் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுபோல நேற்று கொடைக்கானல் பகுதியிலே கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. என்னுடைய தொகுதியாகிய கெங்குவார்வெட்டி பகுதி வரை அந்த பாதைகளுக்கு சென்று வந்தேன். காமக்காவெட்டியில் இருந்து ஏறத்தாழ அங்கேயும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாதை முழுவதும் அடைபட்டு கிடக்கிறது. அதுவும் ஸ்டேட் ஹைவேஸோடு இருப்பதனால் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறேன். ஆனால் அங்கே பணிகள் சற்று துரிதமாக நடக்கிறது. மற்ற இடங்களில் அந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும். வெறும் கான்ட்ராக்ட் நோக்கத்தோடு, இது சில பேர்களுக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் லாப நோக்கத்தோடு இந்த சாலைகளை அமைக்கக்கூடாது. ஏனென்றால் 50 கோடி 100 கோடி என்றால் கான்ட்ராக்ட் போட்டி நடக்குது, கமிஷன். அதுல பல பேர் அதுல லாபம் கிடைப்பதற்காக இந்த சாலைகளை அமைப்பதனால் உரிய முறையிலே மேட்டுப்பாங்கான சாலைகளை அமைத்து வடிநீர் வாய்க்கால்கள் அமைத்து ஒரு சாலையை அமைத்தால் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற விதிகளுக்கு உட்பட்டு அந்த சாலை இல்லை என்றால் கான்ட்ராக்ட்காரர்கள் மீது வழக்கு தொடுத்து வசூல் பண்ணுவதற்கான ஏற்பாடு வேண்டும். திரு லாசர் சொன்னது போல கான்ட்ராக்டர்கள் உண்மையில் ஊழல் செய்கிறார்கள், அவர்களை நம்பி அரசு மாறக்கூடாது என்பது லாசனுடைய கருத்தாக இருக்கிறது. திருமாவளவன் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப இந்த வடிகால் அமைப்பதில் மேலும் மரங்கள் நடுவதில் அரசு தவறிவிட்டது, இதனால்தான் இவ்வளவு பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவா நிலச்சரிவு இயற்கை இடர்பாடு பொதுவா மழையினால நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பொதுவான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தான். ஏன்னா நாம தான் அதை என்ன பண்றோம், இருக்கிற மரத்தை எடுக்கிறோம், விவசாயத்துக்காக இடத்தை வந்து சமன்படுத்துறோம், இல்லைன்னா கட்டடம் கட்டுறோம், இல்ல சாலை வசதியில பெருக்கிறோம், இல்ல இந்த மாதிரியான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்றது மக்கள் தான். ஸோ இதுதான் வந்து அந்த இயற்கையா உள்ள அந்த மலைப்பாங்கான இடத்தை வந்து பலவிதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தும் போது அதுல வந்து இந்த நிலச்சரிவு என்பது மழைக்காலங்களில் ஏற்படுறதுக்கு முதன்மை காரணி யாருன்னு கேட்டோம்னா நாம தான். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து அந்த லேண்டை எந்த வகையில பயன்படுத்தணும், அதை தாண்டி அதுக்கு மேல அதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு வரன்முறை வைத்து கொண்டு செயல்பட்டால்தான் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஒரு
சிறந்த தமிழகத்தையோ இல்ல பாதுகாப்பான தமிழகத்தை விட்டு செல்ல முடியும். இல்லை என்றால் மலைப்பாங்கான பிரதேசங்கள் எல்லாம் அழிந்து, காடுகள் வனங்கள் எல்லாம் அழிந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மட்டும்தான் நம்ம உருவாக்கி தர முடியும். இன்றைக்கு மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களாக உள்ள கொடைக்கானல், ஊட்டி போன்றவை எல்லாம் காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் அழிந்து வீணாகி போய்விடும். மலைப்பாங்கான பிரதேசங்கள் பத்தி நீங்க சொல்லும்போது, இப்ப மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல குடியேற்றங்களோ இல்லது அத்துமீறல்களோ ஆக்கிரமிப்புகளோ அதை தடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? நம்ம கிட்ட சட்டங்கள் இருக்கிறது, வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆக்ட் எல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. இப்ப எந்த அளவுல நடைமுறையில் அது சாத்தியமாக இருக்கிறது? நடைமுறை சாத்தியம் தான் பிரச்சனைக்குரியது. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஆக்ட் மூலமா இந்த கட்டடம் கட்டுறது, காடுகள் வனப்பகுதியில் கட்டடம் கட்டுறது, இரவு நேர இதுல பயன்படுத்துவது, சாலைகளை பயன்படுத்துறது, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்காக உடனே கேரளால குடி பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை, கேரளால நிறைய இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் நிறைய நடைமுறையில இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்துவது தான் பல சிக்கல்கள். அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தினாலே இன்றைக்கு இம்மாதிரியான சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான். இப்ப நீங்க சொல்றது இந்த கேரளால கொடி பிடிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நீங்க சொல்றது இந்த பூர்வகுடி மக்கள், பழங்குடியினர்கள் அங்க இருக்கிறது அவங்கள துரத்தி விட்டதுக்கு எதிராக கொடி பிடிச்சதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல, நான் சொல்றது இப்ப ஆக்கிரமிப்புகள் பெரிய அளவுல இந்த போச்சிங், அனிமல் போச்சிங், இப்ப மரங்களை வெட்டுவது, இதையெல்லாம் பூர்வகுடிகள் செய்வதாக நமக்கு தகவல்கள் இல்லையே. இல்ல, பூர்வகுடிகள் செய்வதாக நான் சொல்லவில்லை. நம்ம அங்க இருக்கிற நம்ம போய் என்ன பண்றோம், குடியேற்றத்தை அனுமதிக்கிறோம். அங்க ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி வருது, ஹோட்டல் கட்டுறாங்க. இல்லைன்னா அங்க ஒரு பெரிய அளவுல மரங்களை அழிச்சு என்ன பண்றாங்க, வனப்பிரதேசங்களை அழிச்சுட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு ரெசார்ட் கட்டுறோம், இல்லைன்னா ஒரு தேயிலை தோட்டத்தை கொண்டு பண்றோம், இல்லைன்னா ஒரு விவசாய நிலங்களா மாற்றோம். அந்த விவசாய நிலங்களுக்கு ஆக்சஸ் ரோடு போடுறோம், ஒரு பாலத்தை கட்டுறோம், இல்லைன்னா ஒரு டேமை கட்டுறோங்க. ஸோ டேமை கட்டுறது நார்மலா குடியேற்றத்தை தடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறச்ச கூடவே இதுவும் சேர்ந்து மனிதனுடைய குடியேற்றமும் அங்க நடக்குது. குடியேற்றம் நடக்கிறச்ச கூடவே உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களுக்கும் அது உண்டாயிடும். அவங்களுக்கு உண்டான தேவைக்கு உண்டான உணவுக்கு உண்டான பயிர்கள் அங்க விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அங்க நடந்துகிட்டே போறச்சு இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். ஒன்றை சார்ந்து ஒன்று தான் நடந்து கொண்டே இருக்கிற வழிய திடீரென்று ஓவர் நைட்ல எதுவுமே நடக்கிறது இல்லை. இம்மாதிரியான விஷயங்களை நான் சொன்னேன் இல்லையா, முதலே சொன்ன மாதிரி ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் லேண்ட், அந்த எந்தெந்த அளவிற்கு அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான ஒரு இது இருக்கணும். இல்லைன்னா ஜப்பான் மாதிரி ஒரு பெரிய சின்ன ஊர், அது பெரிய ஊரே கிடையாது. அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் கடந்தா அதுல முட்டைகோஸ் தோட்டம் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்தை அந்த அளவுக்கு நில பயன்பாடு என்பதை மிக தெளிவாக இருக்கிறார்கள். நம்ம கிட்ட அந்த இது இல்லை. அந்த ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டம் நம்ம கிட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த தொலைநோக்கு கண்ணோட்டமும் அதை சார்ந்து செயல் வடிவம், செயல் திட்டமும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனப்பான்மை முனைப்பும் வரணும். அது இருந்துச்சுன்னு நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம நல்ல இதை எதிர்கால சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போகலாம். நன்றி திரு மாதவன். அதாவது நிலத்தை நமக்கு தேவையான அளவிற்கு பயன்படுத்தி தேவையற்றதை நாம் நம்முடைய கைகளை வைக்காமல் இருப்பதும், மேலும் ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் லேண்ட் என்று சொல்லக்கூடியதும், ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சரியான முறையில இந்த நில பிரச்சனைகளை அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும், இதுபோன்ற நிலச்சரிவு பேரிடர் ஏற்படும் பொழுது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ப்ரிப்பேர்ட்னஸ் ஆக இதெல்லாம் பருவமழை காலங்களில் இதெல்லாம் ஏற்படும் என்று தெரிந்து அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதும் இதுதான் உண்மையான தீர்வாக இருக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உள்ளபடியில் களத்திற்கு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர்களுக்கும், அரங்கத்திற்கு தன்னுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு மாதவன் அவர்களுக்கும், பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கும் உள்ளபடியின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் நாளை உங்களை உள்ளபடியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.